தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னா சீமானோட சின்னம் நாம் தமிழர் கட்சி அஹ், தமிழ்நாட்டுல மூணாவது முக்கியமான கட்சி அப்படின்னு இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க சொல்றதை விட இன்னைக்கு 6.7% டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அப்புறம் இன்னைக்கு நாம் தமிழர் தான் இருக்கிறாங்க. அவங்களோட சின்னம் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அதை தர முடியாதுன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்க? ஆக்சுவலா அவங்க ஹைதராபாத்ல இந்த வேற யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்சிக்னிஃபிகண்டான பார்ட்டி. பட் இருந்தாலும் ஆல் இண்டியா பார்ட்டி மாதிரி அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அந்த சின்னத்தை கேட்டதுனால கொடுத்துட்டாங்க. இது சரியா தவறா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நான். என்னைய பொறுத்த வரைக்கும் சீமான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் சீமானுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது அவர் ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. பட் இது பிஜேபி தான் கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது நிச்சயமா என்னைய பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா ஹைகோர்ட்டும் அதான் சொல்லியிருக்கு. அஹ் அஹ் அதாவது எலெக்ஷன் கமிஷன் சின்னம் இல்லை அப்படின்ன உடனே ஒரு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கார். டெல்லி ஹைகோர்ட் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சீமான் என்ன நினைச்சாரு அப்படின்னா ஓகே, நான் 6 எலெக்ஷனா நான் விவசாய சின்னத்துல தான் போட்டிடுறேன். ஸோ அதனால இந்த வாட்டி நிச்சயமா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் அசியூம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அசம்ஷன் தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்றது. அதாவது நம்மளே நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு எல்லாமே ஓகே ஆயிடும், நம்ம தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. பட் ஒன்று அவர் எங்க மறந்துட்டாரு அப்படின்னா இது அங்கீகாரம் இல்லாத கட்சி இல்லையா? அங்கீகாரம் இல்லாத கட்சின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு அவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, இல்லையே கமல்ஹாசனுக்கு டார்ச் லைட்டு கேட்டாங்க, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் கேட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, என்னைய ஒண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா நான் வளர்ந்து வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பட் டார்ச் லைட் மாம்பழம் அப்படின்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இட்ஸ் இட்ஸ் நான் சிக்னிஃபிகண்ட் ஒரு சின்னம். நிறைய பேர் அதை கேட்க மாட்டாங்க. பட் விவசாயி அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் என்ன அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் மக்கள் முதல்ல என்ன யோசிப்பாங்க, ஓகே நம்ம விவசாய சின்னத்தை நம்ம இருந்துச்சுன்னா நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறது தானே. யார் போய் மாம்பழத்தை போய் கேட்பாங்க? யார் போய் டார்ச் லைட்டை போயிட்டு கேட்பாங்க? நீங்க அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ அவர் பண்ற கம்பேரிசனே இங்க ராங். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு காரணம் பாஜக தான், இல்ல அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்றாரு. அது யாராவது அவரை இன்னைக்கு அண்ணாமலையும் அதை கேட்டிருக்கிறாரு. அதாவது நாங்க தான் போய் அவரை போயிட்டு ஸ்டாப் பண்ணோமா, அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. நியாயமான ஒரு கொஸ்டின் தானே அது. சீமான் கேட்கறது தவறு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் தான் போயிட்டு அதை அப்ளை பண்ணியிருக்கணும். இன்னைக்கு அண்ணாமலையோ பாஜகவோ போயிட்டு அவரை போயிட்டு இல்லை நீங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு யாராவது ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்களா? அவர் ப்ராப்பரா அப்ளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த சின்னத்துல தான் போட்டி போட்டிருக்கிறார். ஸோ அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல அவருக்கு தான் அந்த அந்த சீக்வன்ஸ்ல வந்திருக்கும். ஆனா அப்ளையே பண்ணாம எனக்கு தான் அது கொடுக்கணும், ஏன்னா நான் 6 வாட்டி நான் போட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இல்லையா? அதை அவர் திசை திருப்புறாரு. நான் 6 வாட்டி போட்டிருக்கேன், அதனால நேச்சுரலா எனக்கு தான் வரணும். நேச்சுரலா அங்க வராது. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நேச்சுரலா உங்களுக்கு வந்துடும். இதுதான் ஹைகோர்ட்டும் டெல்லி ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, அவங்க கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பார்ட்டி ஈவன் தோ தே ஆர் இன்சிக்னிஃபிகண்ட், அவங்க ஒரு பெரிய பொருட்டே கிடையாது, அவங்க ஒரு ஸ்மால் கட்சி தான், 70 ஓட்டோ 100 ஓட்டோ தான் வாங்கியிருக்கிறாங்க போன எலெக்ஷன்ல நின்று. பட் அவங்க விவசாய சின்னத்தை அதாவது கேட்கணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது நீங்க தானே உஷாரா இருந்திருக்கணும். சீமான் தானே உஷாரா இருந்திருக்கணும். சீமான் தானே அந்த கட்சியோட தலைவர் இல்லையா? அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துருக்கணும். இதுதான் ஒரு ப்ராப்ளம். என்ன அப்படின்னா சீமான் கட்சியில தானே எல்லா டிசிஷனும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது.
அங்கதான் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்றாரு. அதாவது வந்து ஊர் கூடி தான் நீங்க வந்து தேர இழுக்க முடியும் அப்படின்றது வந்து நான் வந்து எப்பவுமே சீமான் ஒரு கட்சிக்கு நான் வந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல நான் சொல்ற அட்வைஸ். சீமான் வந்து மத்தவங்களையும் நம்பணும். மத்தவங்க கிட்ட பொறுப்ப குடுக்கணும். அந்த பொறுப்ப வந்து அவங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னா, ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம தான் ஒண்டி தான் தான் தோண்டித்தனமா பண்ணனா, இதுதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இதுக்காக வந்து நிச்சயமா சீமானோட தம்பிகள்லாம் வந்து நிச்சயமா என் மேல கோபப்பட்டு கழுவி கழுவி ஊத்துவாங்க. அது டிஃபரெண்ட். பட் இருந்தாலும் வந்து உண்மைய வந்து யார் சொன்னா என்ன? அத வந்து உண்மைய வந்து அது அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? அது புரிஞ்சுக்காம இன்னைக்கு வந்து அண்ணாமலை மேல ஒரு கோபத்த சாடுறதோ, இல்லாட்டினா வந்து மோடி மேல ஒரு கோபத்தை சாடுறதோ, அதாவது வந்து நாங்க வளர்ந்து வரோம். நாங்க வளர்ந்து வர கட்சிய வந்து எங்கள வந்து திசை திருப்புறாங்க, மடைமாற்றுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து, அவரு வந்து ம் அவரு மேல அவரு அவர் பண்ண மிஸ்டேக்க வந்து அப்படியே கொஞ்சம் பொலிட்டிக்கலா இந்த சைட்ல வந்து திசை திருப்பி விடுறாரு அப்படின்ற மாரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல வேற யாரோ பிளான் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இவர் அப்ளை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணியிருந்தாலுமே, அதுக்கு சான்ஸ் குடுத்தது யாரு? அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு சான்ஸ் குடுத்தது யாரு? நாம தான் அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியா இருக்கிறோம். இல்லையா? அங்கீகாரம்னா ஒரு 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 சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் வோட் 8% அதுக்கு இருக்கணும். ஸோ நாம தான் அங்கீகாரம் இல்லாத கட்சி. நாம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறோம். நமக்கு வந்து நெறைய இடையூறுகள் வரும். நாம அதையெல்லாம் தாண்டி போக வேண்டும் என்று யார் நினைக்கணும்? சீமான் நினைக்கணும். அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து மழையில வந்து நான் நெறைய வொர்க் அங்க வந்து போயிட்டேன்னு. தவறு கிடையாது. ஒரு லீடர் எல்லாத்தையுமே யோசிக்க முடியாது. ஒரு லீடர்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் தான் எடுக்க முடியும். இதுக்குன்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன், இதுக்குன்ட்டு அவர் கட்சியில ஒரு ஆட்கள் குடுத்து, இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணிடுங்க அப்படின்ற மாரி. எல்லா கட்சிகளுக்கும் நீங்க வந்து சொன்னீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாணவர் அணி இருக்கும், இளைஞர் அணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி செயல்பாடுகள் பண்றதுக்கு ஒரு அணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெறைய பாசறைகள் இருக்கும். ஒவ்வொரு பாசறைக்கும் அவங்கவங்க அவங்க வேலைய வந்து பண்ணணும். எல்லாருமே ஒரே இடத்துலேருந்து சீமான் சொன்னா தான் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இல்லையா? இத வந்து அவரு வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து முதல் கருத்து. 2வது கருத்து என்ன அப்படின்னா வந்து, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து, பாஜகவோட தாமரை சின்னத்த வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து எப்படி குடுத்தாங்கன்னு. ஏன் இவ்வளோ நாளா உங்களுக்கு தெரியலையா? 6 எலக்ஷனா நீங்க போட்டி போடுறீங்க. அவங்களுக்கு வந்து தாமரை சின்னம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து இவ்வளோ நாளா தெரியாம, இன்னைக்கு உங்க சின்னத்த வாங்கிட்டாங்கன்றதுக்காக வேண்டி ஜனதா கட்சி மேல குற்றம் சொல்றது எந்த வகையில நியாயம்? அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கா? நான் இன்னைக்கு வந்து பாஜக மேல சப்போர்ட் பண்ணல. இந்த மாரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே பாஜக அந்த அந்த சின்னத்த வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ, அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் இனிமேல் வர கட்சிகள் எதுவுமே வந்து இந்த மாரி சின்னங்கள், அதாவது வந்து நேஷனல் ஃப்ளவரோ இல்லன்னா நேஷனல் இதுவோ, இல்லாட்டினா வந்து சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இந்த மாரி இருக்கிறவங்க இனிமேல் நாங்க அப்ளை பண்ண மாட்டோம். இனிமேல் நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்ற மாரி அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ரைட்டா, தவறான்னு நான் சொல்ல வரல. பட் இவ்ளோ நாளா உங்களுக்கு தெரியலையா சீமான்? அது வந்து ஏன் வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து பொங்குறீங்க? தவறு இல்லையா திருப்பியும்? நீங்க வந்து அதாவது வந்து தவறு செஞ்சுட்டோன்றத நம்ம வந்து இல்ல நாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தவறு செஞ்சுட்டோம். இத நாங்க வந்து ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு, நாங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்க எப்படி போவோம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணுமா? அத விட்டுட்டு நான் இன்னைக்கு பாஜகவோட இந்த சின்னம் தாமரைய வந்து நாங்க எப்படியாவது வந்து நான் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நான் கேஸ் போட போறேன். நீங்க கேஸ் போடுங்க வேணான்னு சொல்லல. அந்த மாரி கேஸ்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. பட் இருந்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட் எல்லா வாட்டியும் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் தான் குடுத்திருக்கு. என்னன்னா, அவங்களோட அந்த சின்னம் வந்து இந்த ஒரு 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 ஸ்டேட்டஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி, அதாவது வந்து இந்த மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ, அதனால வந்து கோயிங் ஃபார்வர்ட் இனிமேல் வந்து யாருக்கும் இது குடுக்கப்படாது. அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ, அதனால வந்து இன்னைக்கு போய் டப்புன்னு எலக்ஷன் கமிஷன்ல போய் நீங்க சொன்ன உடனே அது குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த இந்த மாரி கேஸ்கள் வந்து ஏற்கனவே இருக்கு. இன்ஃபாக்ட் தமிழ்நாடுலேருந்தே யாரோ ஒரு லாயர் கூட போட்டிருக்காங்க. இந்த மாரி தாமரை சின்னத்த வந்து நம்ம வந்து எப்படி வந்து கொஞ்சமா வந்து அவங்ககிட்டேருந்து பிஜேபிட்டேருந்து நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? அப்படின்ற மாரி ஒரு கேஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ
சில சமயத்துல நம்ம தவறு செஞ்சுட்டோன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது தவறு கிடையாது. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? எலக்ஷன் கமிஷனுக்கு போயிட்டு என்ன அடுத்தது வந்து வெரி க்ளோஸ் டூ ஆ விவசாய சின்னத்த வந்து எந்த ஒரு விவசாய சின்னம் போயிடுச்சோ, அந்த விவசாய சின்னத்த எப்படி வாங்குறது? ஆ இல்லையா அந்த விவசாய சின்னம் பக்கத்துல ஏதாவது வேற ஏதாவது சின்னம் இருக்கிறதா? அந்த சின்னத்த நம்ம வாங்கணும். அந்த சின்னத்த வாங்கிட்டு இம்மீடியட்டா நம்ம வந்து எப்படி மக்கள் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாரி தான் நம்ம வந்து பார்க்கணும். அத விட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு இருந்தோம்னா, மக்கள் வந்து வெறுப்பாவாங்களா? மாட்டாங்களா? நீங்க பண்ண மிஸ்டேக்குக்கு மத்தவங்கள குறை சொல்றது வந்து தன் கையாலாக தனத்த வந்து காட்டுறது இல்லையா? அது வந்து நீங்க வந்து எவ்வளோதான் பொலிட்டிசைஸ் பண்ணாலும், யோசிக்க தெரிந்த மக்கள் வந்து நிச்சயமா வந்து அத கண்டுபிடிச்சுருவாங்க. இல்லப்பா இது சீமான் பண்ண மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி. சீமான் வந்து எலக்ஷன் கமிஷன் ஏன்னா வந்து ஹைகோர்ட் ஆஃப் டெல்லியும் சொல்லிருச்சு. இதுல நாம் தமிழர் கட்சி தான் வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆ எலக்ஷன் கமிஷன் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன். நான் நிச்சயமா அது திருப்பி கிடைக்க போது கிடையாது அப்படின்னு. அன்டில் அண்ட் அன்லெஸ் தட் பெர்சன் அதாவது வந்து யாரு வந்து இப்போதைக்கு அந்த சின்னத்த வாங்கி வச்சிருக்கிறாரோ, அந்த சின்னத்த வந்து அவரே வந்து இல்ல சரி ஓகே நாம் தமிழருக்கு குடுத்துருங்கன்னு சொல்லாத ஒழிய, உங்களுக்கு சின்னம் கிடைக்காது. ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே அப்ளை பண்ணி வாங்கி தானே வச்சிருக்காரு. அவரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு இல்லையா? நீங்க அதையும் பார்க்கணும்ல. அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா அவர் அப்ளை பண்ணி அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. அவரோட அவரோட கட்சிக்காக. அவரு வந்து 10 ஓட்டு வாங்குறாரோ, 1 ஓட்டு வாங்குறாரோ, அத பத்தி நமக்கு கவல கிடையாது. இல்லையா? அவரு வந்து கொஸ்டின் கேட்பாருல்ல. அப்ப அவரு வந்து ஹைகோர்ட்க்கு போவாரு. அவரு சுப்ரீம் கோர்ட்க்கு போவார்ல. இல்லங்க நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நான் வாங்கியிருக்கிறேன். அப்ப எப்படி எலக்ஷன் கமிஷன் எனக்கு குடுத்தாங்க? அப்படின்ற மாரி அவரு கொஸ்டின் கேட்பாரு இல்லையா? நிச்சயமா கிடைக்காது அப்படின்ற மாரி நான் எப்பவுமே நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அ அத வந்து என்ன சொல்றது? இன்னைக்கு வந்து அது வந்து ஊர்ஜிதமாயிருக்கு. இன்னைக்கு வந்து சீமான் வந்து அவரோட சின்னத்த இழந்திருக்கிறாரு. பட் நெவர்தலெஸ் என்னைக்குமே சீமானுக்கு வந்து அவரோட வீச்சு தான் வந்து அவரோட மெயின் பலமா இருந்திருக்கு. அவரோட சின்னம்ன்றது வந்து ஒரு அடிஷனல் தான். நிச்சயமா வந்து ஒரு ஒரு லாஸ் தான் நான் இல்லன்னு சொல்லல. அத ரெக்டிஃபை எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் ஃபியூச்சரா யோசிச்சு இம்மீடியட்டா வந்து வலைதளங்கள் மூலமா வந்து அவரோட சின்னத்த ஏன்னா வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு டிடிவி தினகரன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். டிடிவி தினகரன் எப்படி வந்து ஒரு குக்கர் சின்னத்த வச்சு அவர் வந்து அன்னைக்கு தான் வந்து இரட்டை இலைய தாண்டி அ உதயசூரியன தாண்டி குக்கர் சின்னத்த வச்சு எப்படி ஜெயிச்சாரோ, அதே மாரி சீமானும் இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு அ ஈஸியா கொண்டு போகலாம். ஏன்னா வந்து திஸ் இஸ் a டிஜிட்டல் வேர்ல்ட் அட் திஸ் மொமெண்ட் ஆஃப் டைம். இல்லையா? அந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல சீமானோட முக்காவாசி ஓட்டு யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ, அத வந்து எவ்வளோ சீக்கிரமா வந்து அவர் எடுத்துட்டு போக முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு நல்லது. இதுவே வந்து அவரு வந்து கொஞ்சம் ஐயோ! அவருக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக சில பேர் ஓட்டு போடுறவங்களும் இருப்பாங்க. ஐயோ! ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே வந்து, ஐயோ! அம்மா பாவமாச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இல்லையா? அவருக்கு கிடைக்கலன்றத அத எப்படி அத ஒரு அட்வான்டேஜா அத கொண்டு போகலாம். அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணுமே தவிர, மத்தவங்கள குறை சொல்றத நிறுத்திட்டு, இல்லங்க நாங்க ட்ரை பண்ணோம். நாங்க வந்து மக்களுக்காக உழைத்துட்டு இருக்கிற நேரத்தில நாங்க வந்து இத வந்து நிச்சயமா கிடைச்சுரும்னு நாங்க நெனைச்சோம். கிடைக்கல. இது எங்களோட தவறு. பட் இருந்தாலும் வந்து மக்கள் வந்து இத வந்து எப்படி நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாரி நீங்க வந்து போனீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அத விட்டுட்டு நான் மத்தவங்கள குறை சொன்னேன்னா, அதுவே அவருக்கு நெகட்டிவா போயிடும்ன்றத சொல்லி, சீமானுக்கு எந்த ஒரு சின்னம் கிடைச்சாலும் அவரோட வாக்க வந்து எப்பவுமே தக்க வச்சுப்பாருன்றது வந்து மாற்று கருத்து எனக்கு இல்ல. அவரு வெற்றியின் பாதையில் தான் போயிட்டுருக்கிறாரு. ஸோ மத்தவங்கள குறை சொல்லாம, மத்தவங்களுக்கும் பொறுப்புகளை குடுத்து, மற்றவங்களையும் நம்பி அவரு கட்சி நடத்தாருன்னா, இன்னும் மேலும் மேலும் போறதுக்கு சீமானுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.